ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா firm underwriting-ஓட exercise sum 19 பார்க்க போகிறோம். The following underwriting took place. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கம்பெனி எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. Underwriting took place for ஏக்கு வந்து 5,000, பிக்கு 3,000, 2,000. ஸோ இது மூணுத்தையும் கால்குலேட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ ஷேர்ஸ் 10,000 ஷேர்ஸ் அந்த கம்பெனி இஷ்யூ பண்ணியிருக்கு. In addition, there was firm underwriting. So firm underwriting அப்படின்றது is nothing but firm அப்படின்றதுனா confirm purchase by the underwriters. So underwriters என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யார், இந்த ஏன்ற underwriter என்ன பண்ணியிருக்காங்க 1000 ஷேர்ஸ் இவனுக்கு இஷ்யூ பண்ண 5,000ல் அவனே என்ன பண்ணிட்டான் 1000 ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டான். ஓகேவா. அண்ட் பி என்ன பண்ணியிருக்கான் 3,000 ஷேர்ஸில் he has purchased 500 shares. So for his own. And C has got the 1,500 shares. யார் எடுத்துக்கிட்டா 1,500 is taken by the C. ஓகேவா. என்னன்னா மீதி இருக்க 500 தான் என்ன பண்ண போகிறான், இவன் பப்ளிக்கு போய் சேலே பண்ண போகிறான். இதில் இருக்க 2,000ல் 1,500 யார் எடுத்துக்கிட்டா C himself having taken all the 1,500 shares. So balance 500 has been going to be sold out to the public-க்கு எவ்வளோ 500 தான் போய் விற்க போகிறாங்க. அதுதான் இதோட firm அப்படின்றது என்னென்னா confirm purchase by the underwriters. ஓகே. இப்போ இதுவும் சொல்ல 5,000ல் 1,000 ஷேர்ஸ் யார் ஏவே என்ன பண்ணிக்கிட்டாங்க, ஏன்ற அண்டர்ரைட்டர் 1,000 ஷேர்ஸ் என்ன பண்ணிட்டா 5,000ல் 1,000 அவனே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டான். ஸோ மீதி பப்ளிக்கு எவ்வளோ சேல் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 4,000 ஷேர்ஸ் தான் பப்ளிக்கு போய் சேல் ஆக போகிறது. ஓகேவா. ஸோ த ஷேர்ஸ் இஷ்யூ வாஸ் அட் ₹10,000. ஸோ அதை ஆட் பண்ணாலே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு 10,000 ஷேர்ஸ். அண்ட் டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் இன்க்ளூடிங் firm underwriting was. ஸோ எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8,500 has been received. And the firm in the the firm included the following marked. ஸோ எவ்வளோ மார்க்டு பார்த்தீங்கன்னா 2,000, 1,000, 1,000. ஸோ இதில் எவ்வளோ ஷேர்ஸ் வந்து கம்பெனி மார்க்டுன்றது என்னதுன்னா அண்டர்ரைட்டர்ஸ் எதெல்லாம் சேல் பண்ணுறானோ அதுதான் என்னது மார்க்டு. கம்பெனி வந்து டைரெக்டாக பப்ளிக்கு சேல் பண்ணால் அது என்னது அன்மார்க்டு. ஸோ இதுதான் என்ன, ஸோ இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த அண்டர்ரைட்டர்ஸ் have sold these shares. ஸோ தட் இஸ் மென்ஷன்ட் as மார்க்டு. மார்க் நிறைய தடவை சொல்லிட்டேன். அந்த யார் சேல் பண்ணுறாங்களோ அவனோட சீல் அந்த ஷேர்ஸில் இருக்கும், அவ்வளோதான். ஸோ ஏ சேல் பண்ணுறான்னா ஏவோட சீல் அதில் இருக்கும். ஸோ நான் ஏ விற்றுருக்கேன், பி விற்றுருக்கேன். ஸோ அந்த சீலுக்கு பேர் தான் மார்க்கிங். சீல் அப்படின்றது சீலோ இல்லை ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷனோ ஒரு சைனோ சம்திங். ஸோ அவனோட ஷேர்ஸுன்றதுக்கான நான் சேல் பண்ணியிருக்கேன்றதுக்கான ஒரு சம்திங் மார்க்கிங்ஸ் ஏதாவது இருக்குன்னா அதுக்கு பேர் தான் என்னது மார்க்கடு. ஷோ த அலோகேஷன் ஆஃப் லயபிலிட்டிஸ். ஸோ இப்போ என்ன லயபிலிட்டிஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் 2 மெத்தடில் கண்டுபிடிக்க போகிறோம். ஒன்று வந்து மார்க்கடு, இன்னொன்று வந்து அன்மார்க்கடு. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூட் ஷேர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இஷ்யூட் ஷேர்ஸ் வந்து இட் இஸ் 10,000 ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஏக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5,000, பிக்கு வந்து 3,000, ஸோ சிக்கு வந்து 2,000. ஸோ இதில் ஏ வந்து எவ்வளோ வந்து firm underwriting அப்படின்றது firm is nothing but confirmed purchase. ஓகேவா. confirmed purchase by the underwriters. ஓகே. ஸோ எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிக்கிறான். ஸோ அந்த 5,000ல் he is purchasing 1,000. 3,000ல் இவன் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிக்கிறான் 500. அண்டு சி வந்து பார்த்திங்கன்னா 2,000ல் he is purchasing 1,500. ஸோ பேலன்ஸ் இருக்கிற 500 தான் என்ன பண்ண போகிறான் பப்ளிக்கு அவன் சேலே பண்ண போகிறான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2,500 தான், இதில் வந்து 4,000. ஸோ அந்த 1,000ன்றது யார் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா பை ஏ. ஸோ இது யார் பர்ச்சேஸ் பண்ணுறா பி, சி. ஒரு டைரக்ட் பப்ளிக் மாதிரி என்ன பண்ணிப்பாங்க. ஸோ அவனுக்கு வேண்டிய ஷேர்ஸ் என்ன பண்ணிக்கிறான் he is applying to the company and getting all these shares for himself. ஓகேவா. ஸோ அவன் வாங்கிட்ட பிறகு என்னது இது கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்னது கன்ஃபார்ம். ஸோ இதில் வந்து அவனுக்கு லயபிலிட்டி வரவே போகிறதில்ல. இல்லை 1,500 என்னது அவனுக்கு விற்கலை அப்படின்ற மாதிரி ஒரு இதுவே கிடையாது. கம்பெனிக்கு இது என்னது ஆல்ரெடி சோல்ட் அவுட் முடிஞ்சிருச்சு. ஸோ தட் இஸ் தி firm is nothing but confirmed purchase. ஸோ யார் வாங்கிக்கிறா அண்டர்ரைட்டர்ஸ் ஆர் கெட்டிங் தீஸ் ஷேர்ஸ். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன இன்னொரு கால்குலேஷன் போடணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் கால்குலேஷன் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ பண்ணிக்கலாம்.
ஸோ issued நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சு போச்சு. It is issued is 10,000 shares. Okay. So issued 10,000. ஸோ இதில் வந்து received வந்து பார்த்தீங்கன்னா 8,500. ஸோ டோட்டல் அவனோட நெட் லயபிலிட்டி எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா is 1,500 is going to be the total net liability. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். ஸோ நம்ம இப்போ கால்குலேட் பண்ண தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெடு அன்மார்க்கெடு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மார்க்கெடு அன்மார்க்கெடுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ரிசீவ்டுன்றது சோல்ட் அவுட் ஷேர், எவ்வளோ ஷேர்ஸ் அவங்க விற்றுருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஷேர்ஸ் வந்து எவ்வளோ 8,500 ஷேர்ஸ் ஹாஸ் பீன் சோல்ட். அதில் வந்து இப்போ என்ன ஸ்ப்ளிட் ஆஃப் கண்டுபிடிக்கணும்னா இந்த ரிசீவ்டில் எதெல்லாம் இருக்கும், ஒன்று வந்து இந்த ரிசீவ்டோட காம்பினேஷன் என்னது, ஒன்று வந்து மார்க்டு and another one is unmarked. So one is marked, another one is unmarked. So நம்மளுக்கு இப்போ இருக்கிற இன்ஃபர்மேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெடு தான். ஸோ மார்க்கெடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கொஷனில் கொடுத்துருக்கிறது. ஸோ இட் இஸ் 2,000, 1,000 and 1,000. ஸோ 4,000 has been marked. ஸோ இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கொஷனில் லாஸ்ட் லைனில் 2,000, 1,000, 1,000. ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இன்க்ளூடிங் த ஃபார்ம் மார்க்டு ஃபார்ம். ஸோ 1,000 shares is sold by A and 2,000 sold by A, 1,000 sold by B and 1,000 sold by C. ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா it is it is 4,500 shares. So this one is marked. So marked வந்து இவ்வளோ வந்துடுச்சு. Then unmarked. ஓகேவா? ஸோ unmarked is 4,500. ஸோ இதை தான் வச்சு நம்ம இப்போது சம் போடுவோம். ஸோ unmarked இதில் வந்து என்னது firm underwriting is also included அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த firm underwriting எவ்வளோ என்ன பண்ணோம், that has also to be deducted. ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். So first one, gross liability. So gross liability எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா so it is 5,000. ஸோ இங்கே நம்ம போட்டிருக்கோம் 5,000, then 3,000 and 2,000. ஸோ டோட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 10,000. ஓகே, ஸோ இதில் லெஸ் ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மேட்டில் எது மைனஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் அந்த ஃபார்மேட் பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ லெஸ் வந்து என்னது மார்க்டு அண்டர் ரைட்டிங். ஸோ திஸ் இஸ் த ஃபார்மேட். மார்க்டு ஃபார்முக்கு என்ன யூஸ் பண்ணிக்கலாம், மார்க்டு ஃபார்மானா அண்டர் ரைட்டர்ஸ்க்கு அந்த பெனிஃபிட்ஸை வந்து அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம ரெண்டு ஃபார்மேட்டில் போட போகிறோம். ஒன்று வந்து மார்க்டு, இன்னொன்று வந்து அன்மார்க்டு ஃபார்ம். ஸோ மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெனிஃபிட்ஸை அவனுக்கு கொடுக்குறாங்க. யாருக்கு, அண்டர் ரைட்டர்ஸ்க்கு அவன் பர்ச்சேஸ் பண்ண பெனிஃபிட்ஸை அவனுக்கே கொடுத்துட்றாங்க. ஓகேவா? ஸோ மார்க்கெட் அண்டர் ரைட்டிங் அண்ட் ஃபார்ம் அண்டர் ரைட்டிங். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மைனஸ் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட். ஸோ மார்க்கெட் அண்டர் ரைட்டிங் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் ஒன் இஸ் 2,000, then 1,000, then again 1,000. So total it is 4,000. So இதை டிடக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை மைனஸ் பண்ணோம்னா ஸோ 3,000, 2,000, 1,000. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன டிடக்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லெஸ் firm underwriting. firm underwriting ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1,500 and 1,500.
So here 2000 and 1500. So இங்கே minus symbol போட்டுக்கலாம், sorry. So less பண்ணும்போது we have to put the minus symbol. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸே வந்துருச்சு அவருக்கு. ஸோ அவர் firm underwriting கூட சேர்த்து மைனஸ் பண்ணும்போது இஸ் கெட்டிங் எக்ஸஸ். ஓகேவா? ஸோ தென் ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த 500 டிடெக்ட் பண்ணோம்னா ஹியர் இட் ஷுட் கம் 3000. ஓகே. ஸோ இப்போது ஸோ நெக்ஸ்ட் நம்ம மைனஸ் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா லெஸ் firm underwriting அடுத்தது நம்ம சப்ராக்ட் பண்ண வேண்டியது என்னென்னா அன்மார்க்டு. ஸோ மார்க்டு மைனஸ் பண்ணியாச்சு, தென் firm underwriting மைனஸ் பண்ணியாச்சு. அடுத்தது என்னதுன்னா அன்மார்க்டு. ஸோ அன்மார்க்டு மைனஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்தது பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக இங்கே மைனஸ் பண்ணி பார்த்தோம். மார்க்டு 4000 மைனஸ் பண்ணியாச்சு. இங்கே 4500 அன்மார்க்டு அண்டு firm. இது ரெண்டும் கம்பைண்டாக தான் இதில் இருக்கும். ஸோ இப்போ என்னென்னா அன்மார்க்டு நம்மளுக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணலான்னா ஸோ firm underwriting என்ன பண்ணிடலாம், மைனஸ் பண்ணிடலாம். firm underwriting டோட்டலாக எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 1000. ஸோ எவ்வளோ வருது 1500 1500. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா இட் கம்ஸ் அரௌண்ட் 3000 வருதா. ஸோ 3000 மைனஸ் பண்ணிங்கன்னா 1500 இஸ் த அன்மார்க்டு. ஓகேவா? ஸோ அன்மார்க்டு 1500. ஸோ இந்த பேலன்ஸில் வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட காம்பினேஷன் ஆஃப் அன்மார்க்டு அண்ட் firm. ஸோ மார்க்டை மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4500 இஸ் த காம்பினேஷன் ஆஃப் அன்மார்க்டு அண்ட் firm underwriting. ஸோ அதுலேருந்து எதை மைனஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா firmஐ நம்ம மைனஸ் பண்ணலாம். ஏன்னா firmக்கான இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ firm மைனஸ் பண்ணிங்கன்னா you will be getting the unmarked. Okay, so இந்த 1500 நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா we have to split in the ratio. so ratio என்ன? so ratio பார்த்தீங்கன்னா it is 5:3:2. ஓகேவா? ஸோ டோட்டலாக என்ன வரும் ஆட் பண்ணிங்கன்னா 10. அது தெரியும் இல்லையா? ஸோ அது போட்டுக்கலாம். ஸோ இங்கே அன்மார்க்டு மைனஸ் பண்ணிடலாம். ஸோ அன்மார்க்டு இன் த ரேஷியோ ஆஃப் 5:3:2. ஸோ அன்மார்க்கோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1500. ஸோ 1500 என்ன பண்ண போகிறோம், ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ இஃப் யூ ஸ்ப்ளிட் த 1500, ஸோ என்ன வருதுன்னு பார்க்கலாம். 1500 into 5 divided by 10. It is 750. ஸோ அதே மாதிரி 1500 into 3 divided by 10. So again 1500 into 2 divided by 10. 300. ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், லெஸ் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் பண்ணோம்னா ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்னது மைனஸ். ஸோ மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ். ஸோ எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா -800. ஸோ ஆல்ரெடி சர்ப்ளஸ் தான். ஸோ என்ன பண்ணோம், அன்மார்க்கடுன்றது என்னதுன்னா அந்த கம்பெனி அவங்களோட பெனிஃபிட்ஸை என்ன பண்ணுறாங்க, தே ஆர் கிவிங் டு தி அண்டர் ரைட்டர்ஸ். ஓகேவா? ஏன்னா எல்லாத்தையும் அண்டர் ரைட்டர்ஸ் கிட்ட கொடுத்துட்டாங்க. சப்போஸ் அந்த கம்பெனி டேரெக்டாக பப்ளிக் கிட்ட சேல் பண்ணால் கூட அந்த கம்பெனியால் அந்த பெனிஃபிட்ஸை என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ அப்போ யார்கிட்ட கொடுக்கணும், அண்டர் ரைட்டர்ஸ் கிட்ட தான் அவங்களோட ரேஷியோவில் பிரித்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ரேஷியோஸ் பார்த்தீங்கன்னா ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணோம்னா ஸோ எனக்கு சர்ப்ளஸ் இருக்குது இல்லை அதெல்லாம் இல்லை. ஸோ தே ஆர் கிவிங் ஆன் த ஈக்குவல் பேசிஸ். ஸோ எல்லாருக்கும் கொடுத்ததுக்கப்புறம் திருப்பியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்ப்ளஸ் ரேட் இஸ் கெட்டிங் ஹையர். ஸோ ஆல்ரெடி சர்ப்ளஸ், ஸோ இன்னொரு சர்ப்ளஸும் ஆட் ஆகிடுச்சு. ஸோ டோட்டலாக 800. ஸோ இப்போ நம்ம சர்ப்ளஸை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ here it is 1250.
and here it is 1050. 450, 1050. Okay, அவ்வளோதான் 1250. சரி, கரெக்ட். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த சர்ப்ளஸை நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். லெஸ் சர்ப்ளஸ் ஆஃப் யாரோடது? சி. given to A and B. ஸோ என்ன ரேஷியோவில் கொடுப்போன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷியோ என்னது? ரேஷியோ வந்து 5:3:2. 5:3:2ல இப்போ யார் இல்லை? ஸோ சி வந்து கிடையாது. அப்போ மீதி 2 பேர் யார்? 5:3. ஸோ இந்த ரேஷியோ ஆஃப் 5:3 ரேஷியோவில் பிரிக்க போகிறோம். ஓகே, ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு? 800 வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ 800 into 5 divided by 8. Into 3 divided by 8. So again deduct it. So again deduct பண்ண எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 750. And here it is. So here it is 750. So இங்கே என்னது? ஆல்ரெடி ப்ளஸ். ஸோ 800 என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல், நெல். ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா add the what you have to add this, add the firm underwriting. So this one is the net liability. So இப்போ வந்து firm underwriting add பண்ணலாம். So firm underwriting எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா it is 1000. இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா? 1500 and 1500. ஸோ அதை ஆட் பண்ணோம்னா 1750. ஸோ இங்கே வந்து 1250. here 1500. So this one is the total liability of underwriters. So this one is the total liability of net liability of underwriters. Okay, அவ்வளோதான். ஸோ இதோட நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா firm treated as unmarked. ஸோ ஃபேர்ம்ன்றது என்னதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா firm underwriting. ஓகேவா? அந்த firm underwriting அப்படின்றத என்னவா ட்ரீட் பண்ணுறாங்க இங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்மார்க்கடாக ட்ரீட் பண்ணிக்கிறாங்க. அன்மார்க்கட் அப்படின்ற என்ன மீனிங்னா, இந்த கம்பெனி இவன் வாங்கினா இல்லையா, யார்? இந்த அண்டர்ரைட்டர்ஸ் வாங்கியிருக்கான் இல்லையா ஷேர்ஸை. ஸோ இது என்ன ஷேர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, யார்? கம்பெனி வந்து ஆல்ரெடி அண்டர்ரைட்டர்ஸ்க்கு இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அண்டர்ரைட்டர்ஸ் அவங்களே வந்து நார்மல் பப்ளிக் மாதிரி அப்ளை பண்ணி என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பெனிக்கிட்டேருந்து அந்த ஷேர்ஸ் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. எது? இந்த 1000, இந்த 500 and 1500 ஷேர்ஸ். ஸோ அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த அன்மார்க்கடாக ஏன் ட்ரீட் பண்ணுறான்னா, கம்பெனி அப்போ என்னது, இவன் வந்து டேரெக்டாக அப்ளிகேஷன் கொடுத்து வாங்குகிற ஷேர்ஸ்க்கு என்ன மீனிங்கு, கம்பெனி பப்ளிக்கு விற்கிற மாதிரியே தான் என்ன பண்ணுறான், இவனும் கம்பெனிக்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறான். ஸோ தட் இஸ் த மீனிங். ஸோ அண்டர்ரைட்டர்கிட்ட வந்து அவன் கமிஷனுக்கெல்லாம் கொடுக்கல. அண்டர்ரைட்டர் என்ன பண்ணுறான், he is also applying shares to the company. நார்மல் பப்ளிக் மாதிரி கம்பெனிக்கிட்ட ஷேர்ஸ் அப்ளை பண்ணி he is purchasing the shares. ஸோ அந்த மாதிரி இதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, when he is purchasing, கம்பெனி என்னவா ட்ரீட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கான பெனிஃபிட்ஸ் யாருக்கு, அண்டர்ரைட்டர்ஸ் என்னது, நீ பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டாலும் இது எப்படி விற்றுது, கம்பெனிக்கிட்டேருந்து டேரெக்டாக ஒரு பப்ளிக் மாதிரி தான் நீ பர்ச்சேஸ் பண்ணியிருக்க. அப்போ இதுவும் என்ன நான் ட்ரீட் பண்ணிக்கிறேன், நான் விற்றது தானே, கம்பெனி விற்ற மாதிரி தானே. அப்போ என்னது இது, யூ கேன் ட்ரீட் இட் அஸ் அன்மார்க்டு. ஸோ நான் விற்ற ஷேர்ஸ்க்கு என்னது அது, அன்மார்க்டு. ஸோ நான் அப்படின்னா
மார்க்கிங் இருக்குது அப்படின்னா என்னது, ஃபேர்ம் வித்தை தான் நான் கன்சிடர் பண்ணிக்க மாட்டேன். நீ எங்கிட்டேருந்து டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்க, அப்போ அது என்னது, இது அன்மார்க்டு அப்ளிகேஷன்ஸாக தான் நான் ட்ரீட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 கன்சிடரேஷன்ஸில் வி ஆர் சீயிங் திஸ். ஓகேவா? ஸோ ஃபேர்ம் அண்டர் ரைட்டிங்கான பெனிஃபிட்ஸ் என்ன பண்ணலை, இந்த கம்பெனி அவங்களுக்கு கொடுக்கல. ஓகேவா? ஸோ த கம்பெனி இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் டு கிவ் த பெனிஃபிட்ஸ் டு தி அண்டர் ரைட்டர்ஸ். ஓகேவா? ஸோ எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுறான், மார்க்கெட்டை தாண்டி இந்த பப்ளிக் இந்த அண்டர் ரைட்டர்ஸ் எவ்வளோ ஷேர்ஸ் சேல் பண்ணியிருக்கானோ அதை தாண்டி வந்த ஷேர்ஸ் எல்லாமே என்ன ட்ரீட் பண்ணிக்கிறான், அன்மார்க்கடாக தான் நான் ட்ரீட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? ஸோ ஆல் த ஷேர்ஸ் ஆர் அன்மார்க்கடு. ஸோ ஃபேர்ம் அண்டர் ரைட்டிங் அவன் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்ட ஷேர்ஸை என்ன பெனிஃபிட்ஸ் யாருக்கு கொடுக்கல, இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவன் ரெடியாக இல்லை. ஓகேவா? ஸோ நான் விற்றா மாதிரி தான் என்ன பண்ணி, கம்பெனியே விற்றா மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறான். ஸோ இங்கே தான் கிராஸ் லயபிலிட்டி பார்த்திங்கன்னா எவ்வளோ வரும், 5,000, 3,000, தென் 2,000. ஆனால் நம்மளுக்கு இதில் ஒர்க் ரொம்ப கம்மி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டுத்தோட ஃபார்மேட்லேயுமே முதல்ல வரப்போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எதை மைனஸ் பண்ணிக்கோங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது மார்க்கடாக இருந்தாலும் சரி அன்மார்க்கடு கன்சிடர் பண்ணாலும் ஃபஸ்ட் நீங்கள் மைனஸ் பண்ண வேண்டியது மார்க்கட் அண்டர் ரைட்டர்ஸை மைனஸ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? லெஸ் மார்க்டு. ஸோ மார்க்டு அண்டர் ரைட்டர்ஸ் என்னென்ன அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, மார்க்டு இஸ் 2,000, 1,000, தென் அகெயின் 1,000. ஸோ இது எவ்வளோ வருது, இட் இஸ் 4,000 shares has been marked. ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா வில் பி கெட்டிங் 3,000, 2,000, 1,000, 6,000. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் வரும்னு பார்த்தீங்கன்னா, லெஸ் அன்மார்க்டு. ஏன்னா he is not interested to give the benefits as firm underwriting. அவன் பர்ச்சேஸ் பண்ண பெனிஃபிட்ஸ் என்ன பண்ணலை, அவனுக்கு கொடுக்கறதுக்கு இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ எல்லாமே என்னது, நான் வித்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறான், கம்பெனி டிசைட் பண்ணிக்கிறான். நீயே வாங்கியிருந்தாலும் எப்படி வாங்கியிருக்க, நார்மல் பப்ளிக் மாதிரி தான் என்கிட்ட அப்ளிகேஷன் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்க. ஸோ அப்போ என்னவா நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன், எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கிறேன், கம்பெனி சேல் பண்ணதாகவே கன்சிடர் பண்ணிக்கிறான். ஓகேவா? ஸோ அன்மார்க்டு ஸோ அன்மார்க்டு அப்படின்றது இங்கே நம்ம போட்டோம், ஒரு கால்குலேஷன் போட்டோம் இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே என்னது 4,000, ரிசீவ்டு வந்து 8,500, மார்க்கெட் எவ்வளோ 4,000, அதை மைனஸ் பண்ணிட்டோமா. ஸோ மைனஸ் பண்ணிட்ட பிறகு எவ்வளோ வருது, அன்மார்க்கடும் அண்டு ஃபேர்ம் ரெண்டும் கம்பைண்டாக சேர்த்து எவ்வளோ வந்தது, 4,500. ஸோ இதில் என்ன பண்ணோம், முன்னாடி இருக்க சம்மில் அவனுக்கான பெனிஃபிட்ஸை கொடுக்குறதோட்டு என்ன பண்ணிட்டோம், 3,000 மைனஸ் பண்ணிவிட்டு வந்தது என்னது, அன்மார்க்கட். இங்கே என்ன பண்ண போகிறதில்ல, இந்த பெனிஃபிட்ஸை அவனுக்கு கொடுக்கல, ஃபேர்ம் அண்டர் ரைட்டிங்கை பிரிக்கல, அவன் எல்லாமே என்னது அன்மார்க்கடாகவே எடுத்துக்கிறேன். அப்போ இந்த 4,500 என்ன பண்ணிக்கலாம், நம்ம இதோடு முடிச்சுக்கலாம். 4,500 இந்த ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே போடலாமா, டோட்டலில் வந்து நான் இங்கே போடுறேன் 4,500 we are splitting in என்ன ரேஷியோவில், 5:3:2. Unmarked application including firm underwriting. ஓகே. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4,500 பிரிக்கலாம். 4,500 into 5 divided by 10. ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா இட் இஸ் 2,250. then 4,500 into 3 divided by
10. So here 750. So இங்க வந்து 2000 minus 1350 is 650 and 100. Okay. So இது மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா you will be getting 1500. So இதிலேருந்து இது மைனஸ் பண்ண. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஸோ இஃப் யூ ஆர் டிடக்டிங் சாரி இது மைனஸ் போட்டுறேன். ஸோ தென் யூ ஹாவ் டு ஆட் த ஸோ அவ்வளோதான் இதில் சர்ப்ளஸ் எதுவுமே வரல. ஸோ தென் ஆட் ஃபர்ம் அண்டர் ரைட்டிங். ஸோ இதில் ஏதாவது சர்ப்ளஸ் வந்தால் we have to split. ஸோ இங்கே சர்ப்ளஸ் எதுவுமே இல்லை. ஸோ திஸ் ஒன் இஸ் த நெட் liability ஆஃப் தி அண்டர் ரைட்டர்ஸ். ஸோ ஆட் firm underwriting. So இங்கே ஸ்பேஸ் இல்லை. you please write this, note it as net liability. ஓகேவா? ஸோ firm underwriting எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ firm underwriting is 1500. ஓகேவா? ஸோ ஆட் பண்ணிடலாமா? So total net liability of underwriters. So you see 1750. So this one is 1050, 1600. So இதோட total பார்த்தீங்கன்னா it is 4500.